வணக்கம். இன்னைக்கு உலக அளவுல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆளுங்கன்னு சொல்லி யார் யாருன்னு கேட்டா, நீங்க ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரு. இவங்க பேர் சொன்னா உலகத்துல பெரும்பான்மையான ஆளுகளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி ஆளுங்க யார் யார் இருக்கிறாங்க? எலான் மஸ்க், அ யுஎஸ்ஏ பிரசிடென்ட், அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், நார்த் கொரியா பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட், அப்புறமேட்டு மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ். ஆனா அந்த 10 பேர் எடுத்து எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சொல்ல மறக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நித்யானந்தா. உண்மதான். நித்யானந்தா உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரு. உலகின் மிக மிக செல்வாக்கு வாய்ந்த 100 ஆன்மீகவாதிகள்ல அவரும் ஒருத்தரு. அப்படின்னு சொல்லி 2006, 2007 காலகட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகைகள்லாம் வந்திருக்குது. உலகின் மிக மிக செல்வாக்கு வாய்ந்த 100 ஆன்மீகவாதிகள் உலக அளவிலேயே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபேமஸு. 2002லயே 21 நாட்ல 88 கிளைய வச்சு மிகப்பெரிய ஆளா ஃபேமஸா இருந்தவர் நித்யானந்தா. இவர பத்தி தான் நாம இன்னைக்கு பேசப் போறோம். 1978 ஜனவரி 1ஆம் தேதி இவரு பொறந்திருக்கிறாரு. இவங்க அப்பா பேரு அருணாச்சலம். அம்மா பேரு வந்து லோகநாயகி. அப்பா பேரு அருணாச்சலம், அம்மா பேரு லோகநாயகி. பொறந்த ஊரு திருவண்ணாமலை. நியூ இயர் அன்னைக்கு பொறந்திருக்கிறாரு. இவரு வந்து அந்த தம்பதிக்கு 2வது பையனா பொறந்திருக்கிறாரு. 2வது குழந்தையா பொறந்திருக்கிறாரு. இவருக்கு மூத்த ஒருத்தர் பொறந்தவங்க இருக்கிறாங்க. அது பையனா, பொண்ணான்னு தெரியல. அது வந்து எங்க தொலைவுனாலுமே இவரு 2வது குழந்தைன்னு தான் இருக்குதே தவிர, முதல் குழந்தைய பத்த தொடர்புடைய தகவல் எதுவுமே யாராலயுமே சொல்ல முடியல, தெரியலங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது, நித்யானந்தா இருக்கிறாரு இல்லைங்களா? அவரு வந்து 2000வது காலகட்டங்கள்ல திபெத்து, காசி இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு. தன்னோட 22 வயசுல. அதுக்குள்ளாட்டியே வந்து எந்தெந்த இடத்துக்கு ஆன்மீகம் போய் பார்க்க முடியுமோ எல்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்த்துருக்கும்போது 2001 காலகட்டங்கள்ல ஒரு ஆன்மீக பேரானந்த நிலைய நான் அடைஞ்சுட்டேன் திபெத்துல. எனக்கு வந்து மகாவதார் பாபாஜி காட்சி குடுத்தாரு. அவரு வந்து எனக்கு வந்து நித்யானந்தான்னு சொல்லி பட்டம் குடுத்தாரு. ஸோ, எனக்கு வந்து இன்னையிலருந்து என் பேரு நித்யானந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு டிவோட்டீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்லது நடந்திருக்குது. அதன் காரணமா வந்து என்ன பண்ணாங்க, நெறைய பேர் வந்து அவர்ட்ட வந்து டொனேஷன் கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்து நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க எனக்கு நல்லது பண்ணி குடுங்க. நீங்க வந்து சொற்பொழிவு குடுங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள்ல அவரு கோயம்புத்தூர்ல வந்து இது போட்டாரு, ஒரு மீட்டிங் போட்டாரு அப்டின்னா, ஒரு ஸ்டேடியமே நப்பலாமாம். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டு இருந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ல. அப்படி இருந்தவரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருந்தவரு. அன்னைக்கு இருந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவ காமிச்சு, நீங்க வந்து எனக்கு பணம் குடுக்கணும். பணம் குடுக்கலைன்னா, நாங்க வந்து உங்கள வந்து நாங்க முடிச்சு விட்டுருவோம். உங்களோட பேர நாங்க டேமேஜ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவரே ஒரு விஷயத்துல ஒரு காணொளியில பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருந்த நித்யானந்தா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க கேட்ட பணத்த குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோவ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நித்யானந்தாவுக்கு வந்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய அளவுல வந்து பேரு டேமேஜ் ஆனுச்சு அந்த காலகட்டங்கள்ல. அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் நெனச்சாங்க, நித்யானந்தாலாம் ஒரு சாதாரண ஆளு, ஒரு சின்ன பையன். நாம வந்து இத்தன வருஷமா ஆட்சியில இருக்கிறோம். நம்மலாம் பெரிய ஆளுங்க. நாம நெனச்சா இவன வந்து ஒரு மூட்டை பூச்சி நசுக்குற மாரி நசுக்கிரலாம்ன்னு சொல்லி அன்னைக்கு நெனச்சாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும், தமிழகத்துல இருந்த அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள பொறுத்தவரைக்கும், நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு வளரணும்னு நெனைக்கிறான். அவன நம்ம விடக்கூடாது. நாம என்ன பண்ணலாம், அவன் மேல நெறைய வழக்கு போடலாம். வேற நபர்கள வச்சு வழக்கு போடலாம். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, அவன முடிச்சு விட்டுறலாம். அவன வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்னு நெனைச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல, மேல இருக்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிறவரு அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரோ என்னமோ தெரியல. இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் போலாம், வரலாம். இவங்க அங்க போய் அதிகாரம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு தீவு குடுங்கன்னு பகிரங்கமா கேட்க முடியாது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஆனா, இன்னைக்கு வந்து பேன் வேர்ல்டு தமிழனா இருக்கிறார் நித்யானந்தா. அவரு நெனச்சா, லண்டன்ல நடக்கக்கூடிய ராஜ விருந்துல போய் கலந்துக்க முடியும். அவருக்கு அழைப்பு வந்திருக்குது. அழைப்பு வந்திருக்குது. இந்த மாரி மிகப்பெரிய செலிபிரிட்டியா மாறி இருக்கக்கூடிய ஒரு பேன் வேர்ல்டு தமிழன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நித்யானந்தா. அது என்னப்பா பேன் வேர்ல்டு தமிழன்? இப்ப இந்திய அளவுல ஒரு படம் வருது, 4, 5 மொழியில வெளிவருது அப்டின்னா, அது பேன் இண்டியா மூவி. இந்த படத்துக்கு பார்க்க ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, பேன் வேர்ல்டு தமிழன்னா, இவருக்கு வந்து உலக அளவுல வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நாம இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப ட்விட்டர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. இவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாரு. இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்டின்னா, ஃபுட்பால் பிளேயரே இவருக்கான ஒரு இடத்த தாண்டி அங்க போக முடியாது. இவரு ஒரு டீசென்ட்டான இடத்துல இருக்கிறாரா? அங்க போய் எனக்கு அந்த நிலத்த எழுதி குடுன்னு சொல்லி போய் கேட்க முடியாது. விஷயம் வெளியில தெரிஞ்சா பேரு கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி கம்முனு தான் இருப்பாங்க. நித்யானந்தா அவரு அப்படி கிடையாது. இவரு வேணும்னு சொல்லி கேட்டா அவிங்களே குடுத்துருவாங்க. "உனக்கு எவ்வளோ பணம் வேணும் குடு நான் சொல்லு நான் தரேன்." அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்த போடுவாரு. உண்மையாலுமே அவருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது. நான் பொதுவா எனக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்குது. நான் கடவுள நம்புவேன், ஜோதிடத்த நம்புவேன். ரொம்ப நம்ப மாட்டேன். ஓகேங்களா? நியாயமா என்ன இருக்குது? நியாயமான விஷயம் என்ன? அதுக்கு உண்டானது இது பண்ணுவேன். அதே மாரி நீ வந்து 5 கொலை பண்ணிவிட்டு 3 விளக்கு வச்சேன்னா பாவம் சரியா போயிரும்னு சொல்றதெல்லாம் உருட்டு. அந்த மாரி முட்டாள்தனமான விஷயங்கள நான் நம்ப மாட்டேன். அடிப்படையான விஷயங்கள நம்பலாம். சரிங்களா? ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இதெல்லாம் நடக்கிற மாரி இருக்குது. இந்தந்த இடத்துல வந்து இத இத பேசணும், இந்த மாரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கே தெரியும். அதாவது ஜோதிட ரீதியில அடிப்படையான ஒரு சில தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத வந்து ஓவர் கான்ட்ரோவர்சிக்குள்ள போயிட்டு நம்மளே போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால வந்து பார்த்தோம்னா, நித்யானந்தா அவர்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப வலிமையான ஒரு ஜாதகமா இருந்திருக்குது. அதன் காரணமா தான் இன்னைக்கு வந்து யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு. யாருமே தொட முடியாத உச்சத்துக்கு. அவரே இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கிறாரு, நான் எங்க இறந்து போனாலும், திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரமத்தில தான் என்ன வந்து அடக்கம் பண்ணணும் என் உடம்ப. நான் எத்தன வருஷம் கழிச்சு எப்ப இறந்து போனாலும், என் உடம்பு வந்து திருவண்ணாமலையில தான் போய் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவருடைய அனைத்து சொத்துக்களையுமே முடக்கி வச்சிருக்கக்கூடிய அரசாங்கம், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்துக்கு மட்டும் பௌர்ணமி பூஜை நடக்கக்கூடிய பௌர்ணமியில ஆளுங்கலாம் கிரிவலம் வருவாங்க இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆசிரமத்த தொறந்து பக்தர்களுக்கு உணவு வழங்குறதுக்கும், மா ஆசிரமத்தில பூஜை பண்றதுக்கும் அனுமதி இருக்குது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஒரு மிகப்பெரிய அளவுல நெறைய ஆசிரமங்கள் இருக்குது. அதுல இவரோட ஆசிரமம் ஒண்ணு. இவரு எப்ப இறந்து போனாலும் அவருடைய உடல கொண்டாந்து அங்க தான் ஜீவ சமாதி பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு வீடியோல காணொளியில பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் பொறந்து வளர்ந்த ஊரு அண்ணாமலையார நெனச்சாலே மோட்சம். நான் எப்பனாலும் திருவண்ணாமலையில தான் பொறந்தேன், திருவண்ணாமலையில தான் இருப்பேன். என்னுடைய உடல் திருவண்ணாமலையில தான் இருக்கணும்னு சொல்லி அவரு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே திருவண்ணாமலைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அவரு திருவண்ணாமலையில பொறந்து வளர்ந்து, திருவண்ணாமலையிலேயே சின்ன வயசா இருக்கும்போது நெறைய கரெக்ட்ல போய் ஏறி உட்காந்துக்குவாராம். நான் தியானம் பண்றேன், நான் மெடிடேஷன் பண்றேன். எனக்கு வந்து ஆன்மீகத்தின் மேல ஈர்ப்பு இருக்குது. நான் வந்து இறை பேரானந்தத்த உணரப் போறேன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவரு வந்து முதல்ல ஃபேமஸ் ஆனது பத்திரிக்கையில தான். இன்னைக்கு இருக்கிற மாரி சோசியல் மீடியாலாம் அன்னைக்கு கிடையாது இல்லையா? அன்னைக்கு வந்து முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆனது பத்திரிக்கையில தான். இவரு வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க வந்து அண்ணாச்சி பழம்லாம் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. இவரு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. தியானத்துல இருக்கும்போது சம்திங் ஏதோ சிந்தனையில ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாரி குழந்தைங்களே இல்ல சாமி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி இந்தாங்க பழத்த சாப்பிடுங்க. நல்லதே நடக்கும்னு சொல்லி இவரு வந்து பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. நல்லாருக்கும் போயிட்டு வாங்கன்ட்டு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன இந்த அண்ணாச்சி பழத்தையும் சாப்பிடலாமான்னு கேட்டுருக்கிறாங்க. இவரு என்ன பண்ணிக்கிறாரு, ஏதோ சிந்தனையில சாப்பிடுங்க நான் தான் சொல்றேன்ல போயிட்டு வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் சாப்பிட்டுருக்கிறாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவிங்களே வந்திருக்கிறாங்க. வந்துட்டு இந்த மாரி கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பொதுவா வந்து அன்னாச்சி பழம் சாப்பிட்டா வந்து அபார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. ஆனா இவரு ஆசீர்வாதம் பண்ணி குடுத்ததுனால கரு தங்கிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த விஷயம் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்றாங்க, அண்ணாச்சி பழ கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இவர கிண்டல் பண்ணி தாக்குற விதமா தான் முதல்ல பத்திரிக்கை அப்படிங்கிறது எழுதுறாங்க. அப்படி பத்திரிக்கைங்கிறது எழுதும்போது, அத பார்த்து படிச்சுட்டு நெறைய பேர் வராங்க. நெறைய பேர் வராங்க. வரவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குது. அப்படி நல்லது நடந்து, இவர யார் யாரெல்லாம் வந்து மட்டம் தட்டணும், யார் யாரெல்லாம் வந்து இவர கிண்டல் பண்ணணும், யார் யாரெல்லாம் வந்து இவர கோமாளியா காட்டணும்னு சொல்லி நெனச்சு, எந்த சதி வேலை செஞ்சாலும் சரி, இவரு மென்மேலும் வளர்ந்துகிட்டே போறாரு. இவர வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஒவ்வொரு தடவ அடிபடும் போதும், இவரு அத விட வீரியத்தோட எந்திரிச்சு வராரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணாங்க, இவருக்கான வீடியோவ காமிச்சு, தமிழ்நாட்டுல இருந்து அவர இது பண்ணி பெங்களூர் தொரத்துனாங்க. பெங்களூர் போன வாட்டி, அங்க வந்து நிலம் ஆக்கிரமிப்பு பண்றாரு, அத பண்றாரு, இத பண்றாருன்னு சொல்லி, அவர அங்கருந்து வேற ஊர் தொரத்துனாங்க. அங்கேயும், இங்கேயும், இங்கேயும், அங்கேயும் தொரத்தி, இன்னைக்கு அவர் வந்து இந்தியாவுக்குள்ளாடி இல்ல. வெளியில இருக்கிறாரு. தனக்குன்னு சொந்தமா ஒரு நாடு வாங்கியிருக்கிறாரு. தன்னுடைய நாட்டுக்கு பேர் கைலாசான்னு வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு கைலாசாவுக்குள்ளாடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உண்மையாலுமே இந்த அளவுக்கு ஒருத்தரால பண்ண முடியுமா? இது எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுக்கு நடக்கிறதுக்குலாம் சாத்தியமே இல்ல. நித்யானந்தாவ தவிர இந்தியாவுக்குள்ள இருந்து ஒரு மத்திய அமைச்சராவே இருந்தாலும், இந்த அளவுக்கு போய் வெளியில துணிச்சலா இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா, முடியாது. சென்ட்ரல் மினிஸ்டராவே இருந்தாலும், இந்த அளவுக்கு துணிச்சலா யாராலயுமே பண்ண முடியாது. இவரு பண்றாரு. சத்சங்கம் காணொளி நடத்துறாரு. லைவ்ல வராரு.
இன்னைக்கு 2025 ஒரு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கூட சேட்டலைட் அங்கேருந்து துல்லியமா நோட் பண்ணுது. நித்யானந்தா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அரசாங்கம் வந்து அறிவிப்பும் வெளியில வர்றதில்ல. ஆனா அவரு தேடப்படும் குற்றவாளி. இந்திய அளவுல அவருக்கு வந்து ரெட் அலர்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி. ஆனாலும் அவர யாரும் எதுவும் பண்ண முடியல. பண்ண முடியாதுங்கிற மாரி தான் அவரு இருக்கிறாரு. உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து இவரோட ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து லட்சங்கள தாண்டி கோடிகள நெருங்கி சம்பளம் வாங்கக்கூடிய வக்கீல்கள் நெறைய பேர் இவரு கையில இருக்கிறாங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே வெளில வந்துருவாரு. இன்னொன்னு இவரு எங்க இருக்கிறாருன்னே தெரியாத மாரி தான் வந்து இருக்கிறாரு. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குதுங்கிறாரு. எங்க இருக்குன்னு தெரியாது. அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளாடி வந்து பழங்குடியின மக்கள் தான் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்காக்காரங்கலாம் அங்க போகக்கூடாது. அங்க யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம தலைவன் நித்யானந்த் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள போய் ஆளுங்கள விட்டு பேசி, "நீங்க உங்க தீவ எனக்கு குடுத்துருங்க. நீங்க வேற தீவுக்கு போய்க்கோங்கன்னு" சொல்லி அங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இது எப்படியோ அமெரிக்காக்காரங்க காதுக்கு போனவாட்டி, "இல்ல நீங்க இந்த மாரி பேசக்கூடாது. நீங்க இந்த மாரி கேட்கக்கூடாது. நாங்க எங்க ஊருக்காரங்களே போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். நீங்க இந்த மாரி கேட்காதீங்கன்னு" சொல்லி அவிங்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே எங்க தலைக்கு தில்ல பாத்தியா அப்படிங்கிற மாரி, உண்மையாலே அவர் நெறைய தக் லைஃப்லாம் குடுத்துட்டு தான் இருக்கிறாரு நித்யானந்தா. நம்ப வந்து என்னதான் அவர் மேல குறை சொல்லிட்டு இருந்தாலும், இப்ப வந்து சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்குது அப்படிங்கிற மாரி, எப்படி? சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்குதுங்கிற மாரி, சிங்கத்துக்கு வந்து ராஜாவா தான் இருக்குது. அது நெறைய வேட்டையாடும், நல்லது பண்ணும், கெட்டது பண்ணும். அந்த சிங்கம், சிங்க குடும்பத்த சேர்ந்தது. சிங்கத்துக்குள்ளாடி இருக்கிறது. அதே மாரி இவரு நம்ம தமிழ்நாட்டுல பொறந்து வளர்ந்தவரு. இவரு மேல நெறைய தவறுகள் இருக்கிறது தான். ஏன்னா, இன்னைக்கு வந்து அவரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளா இருக்கிறாரு. உலக அளவுல ஃபேமஸு. நம்ப ஆளுங்க அவரு மேல இருக்க அவரு மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் காரணமா நம்ம அவர யாருமே பெருசா வந்து எடுத்துக்கிறது இல்ல. ஓகேங்களா? நாம வந்து அவர பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா, உலகம் முழுக்க இருக்கிற நெறைய பேர் வந்து அவர ஃபாலோவர்ஸா வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அமைச்சர்கள்ல இருந்து, மிகப்பெரிய செலிபிரிட்டில இருந்து, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ல இருந்து, மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ் இந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. சும்மா இங்க நம்ப ஊருக்குள்ளாடி நான் வந்து ரூ. 10,00,00,000 சொத்து வச்சிருக்கிறேன். என்கிட்ட ரூ. 20,00,00,000 சொத்து வச்சிருக்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய டான்னு அப்படிலாம் கிடையாது. அவரு வந்து பேன் வேர்ல்டு தமிழன். அவர்கிட்ட இல்லாத பணமா? இன்னைக்கு வந்து இங்கேருந்து ஒருத்தரு டெல்லிக்கு போய் பிசினஸ் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகுறாருன்னா, அவர் கையில ஒரு ரூ. 100,00,00,000 பணம் இல்லைன்னா, இங்கேருந்து அங்க போய் எதுவும் பண்ண முடியாது. டெல்லியில போய் ஒரு பெரிய பிசினஸ் பண்றாரு. அவர் வந்து டெல்லியிலேயே ஃபேமஸான ஒருத்தரா இருக்கிறாரு. தமிழ்நாட்ட சேர்ந்த ஒருத்தர் அங்க ஃபேமஸா இருக்கிறாரு. அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஒரு 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 பணபலம் இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருப்பாரு. ஆனா, இவரு நித்யானந்தா இங்கேருந்து உலகம் முழுக்க போயி ஆசிரமத்த நிறுவி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிவோட்டீஸ்ல ஆசிரமத்தில எவ்வளோ பேர் வந்து கலந்துக்குவாங்க? எவ்வளோ பேர் தியானம் பண்றதுக்கு வருவாங்க? எவ்வளோ பேர் சத்சங்கம் கேட்கறதுக்கு வருவாங்க? நம்ப ஊருக்குள்ளாடி தான் நம்ப வந்து அவர வந்து ரொம்ப ஒரு குறைச்சு மதிப்பிடுறோம். அவர் மேல குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்குது. இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்குது. குற்றச்சாட்டு இல்லாத நபர் யார் இருக்கிறாங்க? எல்லாருமே இருக்கிறாங்க தான். நாம என்னங்கிறோம்னா, அவர வந்து நாம வந்து தமிழகத்துக்குள்ளாடி நித்யானந்தாவ நம்ப யாருமே வந்து நம்ப ஊருக்காரரு அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, நம்ப அவர பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவர மதிக்கிறது இல்ல. நம்ப இங்கருந்து அவரு வெளியில போயிட்டாரு. ஆனா, இன்னைக்கு வந்து உலகத்துல அவர எல்லாருமே பெரும்பான்மையான நாடுகள்ல கொண்டாடுறாங்க. வேணாலும் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. அவரு இறப்புக்கு பின்னால அவர திருவண்ணாமலையில கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவரு உடம்ப எடுத்துட்டு வரும்போது, எவ்வளவு கூட்டம் வருது. நம்ப ஊர் கூட்டம் கிடையாது. நம்ப ஊர் கூட்டமும் வரும். அப்படி ஒருத்தர பார்க்கறதுக்கு, அவருடைய உடல பார்க்கறதுக்குன்ட்டு. வெளிநாடுகள்ல இருந்து சப்போஸ் அவரு விருப்பப்பட்ட மாரி, அவரு வீடியோல சொன்ன மாரி, அவரு உடம்பு திருவண்ணாமலைக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு கூட்டம் வரும். வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்கள்ல இருந்து, உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய அவருடைய டெவோட்டீஸ்ல இருந்து எவ்வளோ பேர் வருவாங்க. உலகம் முழுக்க 2001, 2 காலகட்டங்களே வந்து பார்த்தோம்னா, 88 21 நாடுகளா 88 பிரான்ச் வச்சிருக்கிறாரு. பிரான்ச்சுக்கு 20 பேர் கணக்கு போட்டாலே 88 பிரான்ச்சுக்கு எவ்வளோ பேர் வராங்க. அது இல்லாம இன்னைக்கு எவ்வளோ டிவோட்டீஸ் இருக்கிறாங்க. செலிபிரிட்டீஸ் இருக்கிறாங்க. இவங்கலாம் வந்தாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் திருவண்ணாமலையே எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிரும். டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த நாள் வரும்போது தான், "ஒய் உண்மையாலுமே நித்யானந்தா பெரிய ஆள் தானான்ருக்குப்பா. அவருக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பாரு.
நாம தான் அவர சரியா புரிஞ்சுக்கலையாட்ருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம்.